இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் வேளாண் துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளோடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நேசராஜன். இந்த கூட்டம் குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, திருவாரூர் மாவட்டத்தை 2 நாள் சுற்றுப்பயணமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நேற்று முன்தினம் இரவு திருவாரூருக்கு வருகை தந்த தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று திருவாரூர் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுவுடன் கலந்தாய்வு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், டாட்கோ மூலம் கறவை மாடு வழங்குதல், விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடல் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நேற்று இரவு திருவாரூரில் தண்ணீர் தெருவில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் தற்போது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேளாண் துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், சுகாதாரத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, நுகர்பொருள் வாணிபக் கழகம், தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுடன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரசு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகள் தற்போதைய நிலை குறித்து கலந்துரையாடல் நடத்தி வருகிறார். குறிப்பாக பல்வேறு துறைகள் மாவட்டம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ள வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் தாமதமாக நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். மேலும் நீண்ட நாட்களாக நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் அது எப்போது நிறைவடையும் என்கிற தகவலையும் அவர் கேட்டறிந்தார். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.